இன்னைக்கு வரலாற்றுல பாக்ஸிங் ஈவெண்ட்ல ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். முகமது அலிக்கு அப்புறம் பாக்ஸிங்ல ஒரு பெரிய லெஜெண்ட் தான் வந்து மைக் டைசன். அவருக்கு இன்னைக்கு 57 வயசு ஆகுது. டெக்சஸ்ல வந்து பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு போட்டி நடக்குது, பாக்ஸிங் போட்டி நடக்குது. அந்த போட்டியில என்ன ஆச்சு, மைக் டைசன் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ரேப் சார்ஜஸ்ல வந்து இவர் இன்வால்வ் ஆகிறாரு. அன்னைக்கு பிடிச்ச சனியை இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. இவர் வந்து நடக்கிறதுக்கே சிரமப்பட்டுக்கிறாங்க. அவரை எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ச்ல வந்து வச்சு அவருக்கு வந்து அவரை வந்து எதுக்கு கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இதுல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்து ஜெயிச்சது இந்த மேட்ச். குளோபல் மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வரலாற்றுல பாக்ஸிங் ஈவெண்ட்ல ஒரு முக்கியமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். முகமது அலிக்கு அப்புறம் பாக்ஸிங்ல ஒரு பெரிய லெஜெண்ட் தான் வந்து மைக் டைசன். அவருக்கு இன்னைக்கு 57 வயசு ஆகுது. டெக்சஸ்ல வந்து பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு போட்டி நடக்குது, பாக்ஸிங் போட்டி நடக்குது. அந்த போட்டியில என்ன ஆச்சு, மைக் டைசன் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க போகலாம். மைக் டைசனுடைய அப்பா ஒரு கேப் டிரைவர். அவரு ஜமைக்கால இருந்து அமெரிக்காவில் உள்ள டெக்சஸ்ல வந்து செட்டில் ஆகிறாரு. குடும்பம் வந்து ரொம்ப பாவர்ட்டில இருக்கிறதுனால இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு வந்து அவங்களுடைய வீடை வந்து மாத்திட்டே இருக்கிறாங்க. அவங்க போற இடம் எல்லாம் வந்து கிரைம் இன்ஃபெஸ்டட் ஏரியா, கிரைம் அதிகமா நடக்கிற ஏரியாவா இருக்கிறதுனால மைக் டைசன் இந்த கிரைம்ல எல்லாம், இந்த பெட்டி கிரைம்ல எல்லாம் இன்வால்வ் ஆகுறாரு. 13 வயசுல அவர் மேல 38 பெட்டி கிரைம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு. லேட் 80ஸ்லயும் ஏர்லி 90ஸ்லயும் வந்து அவர் வந்து முடிசூடா மன்னனா இருக்கிறாரு. அவர் போன மேட்சஸ் எல்லாமே வந்து ஜெயிப்பு. ஒரு சிலது தவிர அவருடைய நிக் நேம வந்து அயன் மைக்கு, கிட் டைனமைட், பேடஸ்ட் மேன் ஆன் த பிளானட் அப்படின்றது நிக் நேம வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவருடைய பஞ்சஸ் வந்து இடி மாதிரி இறங்கும். அது இல்லாம இவரு அந்த ரிங்ல, பாக்ஸிங் ரிங்ல இருக்கிறப்போ ஒரு புலி மாதிரி இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு வளைச்சு ஆப்போனண்ட்டை வந்து துவம்சம் செய்வாரு. அமெச்சூர் பாக்ஸிங்ல 1989ல இருந்து அவரு கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 18 வயசுல வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் வந்து தொடங்குறாரு. 20 வயசுல ஃபர்ஸ்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த பாக்ஸிங் போட்டிகள் எல்லாம் நடத்துறதுல வந்து 3 அசோசியேஷன் வந்து முக்கியமா இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷனல் பாக்ஸிங் ஃபெடரேஷனும், ரெண்டாவது வேர்ல்டு பாக்ஸிங் கவுன்சில், மூணாவது வேர்ல்டு பாக்ஸிங் அசோசியேஷன். 3 அசோசியேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்ஸிங் காம்படிஷன் வந்து நடக்கும். இந்த 3 அசோசியேஷன் நடத்தின எல்லா காம்படிஷன்லயும் இந்த பீரியட்ல, நான் சொன்ன பீரியட்ல எல்லாத்துலயும் அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஆப்போனண்ட வித்தின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இல்ல ஷார்ட் பீரியட்லயே வந்து அவர் வந்து காலி பண்ற பழக்கமா இருந்திருக்கிறாரு. இந்த நான் சொன்ன அந்த 10 வருஷத்துல அவர் வந்து ஜெயிக்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் யங்கஸ்ட் மேன் டு வின் ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு பெருமையை வந்து கொள்றாரு. இவருடைய பஞ்சஸ் வந்து ஒவ்வொன்றும் இடியா இறங்கும். இவர் ஸ்பெஷலைஸ்ட் வந்து அப்பர் கட்டுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ரிங்ல வந்து சுத்தினே இருப்பாரு. மைக்கேல் ஸ்பிங் அப்படின்ற ஒரு ஆப்போனண்ட்டை 91 செகண்ட்லயே வந்து நாக் அவுட் பண்றாரு. இது போல நாக் அவுட் நிறைய பேரை வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. மைக் டைசனுக்கு 14 வயசு இருக்கிறப்போ பார்க்கின்சன் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆயிருந்த முகமது அலி திரும்பி மேட்ச் வந்து ஆடுறதுக்கு வராரு. லாரி ஹோம்ஸ் வந்து அவரை 300 பஞ்சஸ் கொடுத்து முகமது அலியை வந்து தோக்கடிச்சிடுறாரு. மேட்ச் முடிஞ்சப்போ இவர் போன் பண்ணி லாரி ஹோம்ஸை வந்து நான் வந்து உங்க சார்பா நான் வந்து தோக்கடிக்க போறேன்னு சொல்லிட்டு இவரு ப்ராமிஸ் பண்றாரு முகமது அலிக்கு. அதே போல 7 வருஷம் கழிச்சு மைக் டைசன் லாரி ஹோம்ஸை பாக்ஸிங் ரிங்ல வந்து சந்திக்கிறப்போ முகமது அலியை வந்து அவனை விடாதப்பான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இறங்குறாரு. அதே போல அது ரிவெஞ்ச் வந்து எடுத்து அவரை வந்து
தோக்கடிக்கிறாரு மைக் டைசன். இவருக்கு எப்போ ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பியூட்டி குயினை வந்து ரேப் சார்ஜஸ்ல வந்து இவர் இன்வால்வ் ஆகிறாரு. அன்னைக்கு பிடிச்ச சனியை இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அது கன்விக்ட் ஆகி 6 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. 6 வருஷம் ஜெயிலில் இருந்து திரும்பி வந்து 1995ல வெளியே வர்றாரு. பாக்ஸிங் வந்து போடுறதுக்காக வராரு. ஆனா அதுல இருந்து அவரால் வந்து பெருசா வந்து ஜெயிக்க முடியல. 2005 வரைக்கும் பாக்ஸிங் போட்டியில வந்து கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ராக்கி பால்பா 2006 அந்த படம் வெளிவருது. அதுல வந்து சில்வஸ்டர் ஸ்டாலின் கூட நடிக்கிறாரு. ஹேங்கோவர் என்ற படமும் 2009 வருது. ஐபி மேன், கிக் பாக்ஸர் என்ற போன்ற ஹாலிவுட் படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறாரு. இது இல்லாம டிவி சீரியலும் நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாம நிறைய கமர்ஷியல்ஸ்ல வந்து நடிச்சிருக்கிறாரு. நான் சொன்னல, பாக்ஸிங் வரலாற்றுல இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லிட்டு விரிவா நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. மைக் டைசன் இன்னைக்கு வந்து ஜாக் பால் என்ற ஒரு யூடியூபர் டர்ன்டு பாக்ஸர் கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸர் கிட்ட இன்னைக்கு மோதுறாரு டெக்சஸ்ல. 80,000 மக்கள் வந்து பாக்குறாங்க. அத ஜாக் பால் ஒரு யூடியூபர், ஒரு ரேங்க் வீடியோ இது போல பல வீடியோக்கள் வந்து போட்டு ஃபேமஸ் ஆனவர். பல மில்லியன் வியூவர்ஸ் வந்து அவருக்கு வந்து இருந்தது. 2013 யூடியூப் ஸ்டார்ட் பண்றாரு. 2018 தான் வந்து பாக்ஸிங்கே உள்ள வராரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் உடம்பா இருக்காது. அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரைனிங் பண்ணி பாக்ஸிங் உள்ள வராரு. 2018 பாக்ஸிங் வராரு. ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்ல 2020 வந்து கலந்துக்கிறாரு. பலரை வந்து தோக்கடிச்சிருக்கிறாரு. ஏன் மைக் டைசன் இவர் கூட போட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, சமீபத்தில் எடுத்த ஒரு இன்டர்வியூல மைக் டைசன் என்ன சொல்றாருன்னா, நான் ஜாக் பால் கூட சண்டையிட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜாக் பாலும் வந்து ரெடியா இருக்கிறதா சொல்றாரு. ஜூன் ஜூலைல நடத்த வேண்டியதா இருந்தது. ஆனா இவருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அந்த மேட்ச் வந்து தள்ளி போய் இன்னைக்கு தான் வந்து இது பெரிய ஹைப்பு கிடையாது. எக்ஸஸ்ல ஒரு இண்டோர் ஸ்டோடி இதுல வந்து நடந்தது. நெட்ஃபிளிக்ஸ் தான் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்றதுல ஏகப்பட்ட குளறுபடின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொதிச்சு போயிருந்தாங்க. அது இல்லாம இந்த மேட்சுக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பா தேவையா அப்படின்னு சொல்லிட்டும் மக்கள் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா, இந்த மேட்ச்ல யுனானிமஸ் டிசிஷன்ல ஜாக் பால் ஜெயிக்கிறாரு. மக்கள் சோசியல் மீடியால இந்த மேட்ச் வந்து நத்திங் பட் ஸ்கிரிப்டட், ஆல்ரெடி எழுதி வச்சதை வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய லெஜெண்டு, அவரால் பாவம் நடக்க கூட முடியல. அவர் வந்து இந்த பாக்ஸிங்ல கலந்துக்கினதே வந்து பெரிய விஷயம். இது நிறைய பேர் வந்து ஹெல்த் அபிஷியல்ஸ் வந்து வார்ன் பண்றாங்க, இவர் வந்து இது செஞ்சிருக்க கூடாது, இந்த வயசுல 58 வயசுல வந்து ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் எல்லாத்தையும் மீறி அவர் வந்து 8 ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி யுனானிமஸா வந்து ஜாக் பால் ஜெயிக்கிறாரு. இவருக்காக நிறைய வந்து நிறைய ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிளவுஸ் முதல் கொண்டு டைமிங் 3 நிமிஷத்துக்கு பதில் 2 நிமிஷமும் வந்து ஒரு ரவுண்டும் வந்து நடந்தது. மக்கள் சோசியல் மீடியால இது வந்து நத்திங் பட் வன்முறை, அதாவது முதியோர் வன்முறை. அவர் வந்து 58 இயர்ஸ்ல அவர் வந்து நடக்கிறதுக்கே சிரமப்பட்டுக்கிறாங்க. அவரை எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ச்ல வந்து வச்சு அவரை வந்து எதுக்கு கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்சால அவருக்கு என்ன பிரயோஜனம்னு பார்த்தா, இந்த மேட்சால அவருக்கு $20 மில்லியன் கிடைச்சிருக்கு. ஜாக் பாலுக்கு $40 மில்லியன் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்து ஜெயிச்சது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனதை வந்து மைக் டைசன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லலாம். அவருடைய பழைய பஞ்ச் எல்லாம் நிறைய வந்து வெளியே வந்தது. பட் என்னதான் இருந்தாலும் அவரை வந்து இந்த மேட்ச்ல யூஸ் பண்ணது ரொம்ப தவறுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.